பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு வந்து நம்மளே எல்லாருமே மீட்டிங் குடுக்குற ஆட்கள் ஆயிடுறோம். இப்ப நம்ம வந்து கரண்ட் சிச்சுவேஷன பத்தி கொஞ்சம் நம்ம வந்து ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா, இண்டஸ்ட்ரி பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியில, நல்ல இண்டஸ்ட்ரியில, சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியில நம்மலாம் இணைஞ்சிருக்கோம். பர்ட்டிகுலரா மோடி கேர் வந்து அது வந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? புதுசா இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சா ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள 95 இண்டஸ்ட்ரி வந்து அது வந்து காலி ஆயிருமாம். எந்த ஃபீல்டுலனாலும். ஆனா நம்ம ஆரம்பிச்சதுலருந்து அப்படியே நிலைகுலையாம இன்றைக்கு வந்து 30 வருஷம் தாண்டி கம்பீரமா நிமிர்ந்து நிக்கிறோம். அதனால நல்ல பிசினஸும் வந்து இன்னைக்கு வந்து த்ரூஅவுட் இந்தியா. ஒரு காலத்துல, அதாவது நாங்க ஜாயின் பண்ண காலத்துல, தமிழ்நாட்டு மட்டும் தான் பிசினஸா இருந்தது. அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியா முழுவதும் வந்து பிசினஸ் கிடையாது. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரினாலும் சரி, மோடி கேர்னாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு பெருமை படைச்ச நம்ம இண்டஸ்ட்ரி பிளஸ் வந்து தமிழ்நாடு. ஆனா சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஈல்ட வந்து நம்ம எடுக்கல. நல்ல லீடர்ஸ் இருக்கோம். நெறைய லீடர்ஸ் வந்து நல்லா தொடர்ந்து கன்சிஸ்டன்சி நல்லா பண்ணிட்டும் இருக்காங்க. நம்பிக்கையா இருக்காங்க. நாம ஒரு பெரிய பேலன்ஸ வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் சில நேரங்கள்ல அந்த பேலன்ஸ் வந்து அந்த அரண்மனை வந்து நம்ம கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலையில என்ன பண்ணிர்றோம் அப்டின்னா, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிர்றோம். சோர்வாயிர்றோம். ஏன்னா சமீபத்தில கூட நான் இந்த இந்த Zoomல வரக்கூடிய 2 லீடர்ட்ட வந்து நான் பேசினேன். ஏன்னா அவங்கள நான் இதுல காணல சமீபத்தில. அப்போ நான் அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் சோர்வா பேசுனாங்க. அப்போ இது வந்து சகஜம் தான். அதாவது வந்து நம்ம சோர்வடைய வேண்டிய சூழ்நிலை வரும். நாம இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம், இந்த நிலைங்கிறது எப்படிப்பட்டது? நாம எதுக்காக வந்தோம்? என்ன ஆர்வத்தோட இத செஞ்சுட்டு இருந்தோம்? எப்படி போயிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறத, அந்த ஆரம்ப காலத்துல இருந்து நாம கொஞ்சம் சில இத நம்ம வந்து அசை போட்டு பார்க்கணும். அசை போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்மட்ட இருக்கு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ சொன்னாங்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணல. இதில உள்ள நெறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு ஏதோ வந்து பிடிச்சிருக்கு. அந்த புடிச்ச காரணத்தினால நம்ம அத பிடிச்சுட்டு நம்ம வந்து போகணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த முயற்சி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கான முயற்சி. நம்ம முடிந்த அளவு செய்யக்கூடிய முயற்சி. ஆனா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம எவ்வளவு செய்யணுமோ, அதுக்கு நாம என்ன பண்ணணுமோ, அந்த செயல்பாட்ட தான் நம்ம செய்யணும். அடிக்கடி நம்ம பேசுற விஷயம் தான். புதுசு புதுசா வந்து நெறைய கருத்துக்கள வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ரிப்பீட்டடாவும் வரும். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், அல்லது ஒரு ஆர்டிக்கிள் வேணும், அல்ல வேற ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு வேணும். அந்த வேணுங்கிறதுக்கு நம்ம என்ன குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிரயம் இருக்கு. ஒரு விலை இருக்கு. அதத்தான் நம்ம வந்து செய்யணுமே தவிர, எனக்கு முடிஞ்சத குடுத்துட்டு, அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது மாபெரும் தப்பு. அது நடக்காது. அது ஒரு இடமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, எனக்கு இவ்வளவு இருக்கு. இதுக்கு நான் தரேன். இதுக்கு நான் மேக்ஸிமம் என்னுடைய எஃபோர்ட்ட போட்டுட்டேன். என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளவுதான். என்னுடைய இன்கம் இவ்வளவுதான் நான் கொண்டு வர முடியும். இதுக்கு நான் குடுக்க முடியும். டைம் குடுக்குறதோ, அல்லது வந்து அது பொருள் குடுக்குறதோ, அல்லது உழைப்ப குடுக்குறதோ வந்து இவ்வளவுதான் முடியும். அதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து, அது வந்து கூடாத காரியம், நடக்காத காரியம். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இத நான் என்ன செஞ்சிருக்கேன். இங்கேயும் அதேதான். உங்களுக்கு முடிஞ்சத நீங்க முடிச்சிருக்கீங்க. அது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் அது அவங்க மனசாட்சிக்கும் தெரியும். நான் எல்லா வேலை இதுல செஞ்சிருக்கேன். இவ்வளவு செஞ்சிருக்கேன். இவ்வளவு டிராவல் பண்ணியிருக்கேன். இவ்வளவு நான் வந்து ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளவு ட்ரெய்னிங் குடுத்துருக்கேன். இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அல்ல இவ்வளவு தூரம் நான் வந்து வந்திருக்கேன். அப்படின்னு நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நான் நெறைய லாஸ் ஆயிருக்கேன். அல்லது வந்து நான் வந்து நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு நீங்க செய்தது அதுக்கு நம்ம நெனச்சுக்கிடுவோம். அதுதான் அதுக்கு உண்டான விலை அப்படின்னு. இல்ல. அது ஒரு விலை எதிர்பார்க்குது.
அந்த விலைங்கிறது வந்து உங்களுடைய வருமானத்துக்கு உங்க டைட்டிலையும் தாண்டியான விலை. அப்போ அதுல என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம்? அப்படி அப்படி நீங்க கொஞ்சம் நம்ம வந்து நம்ம மைண்டை நம்ம உன்னிப்பா யோசனை பண்ணணும். அதாவது இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு? இதுக்கு எதிர்காலத்துல நம்ம இதுல என்னலாம் ஆகப் போறோம்? எப்படிலாம் இருக்கப் போறோம்? இது எப்படிலாம் இது வந்து மற்ற எல்லாத்த விடையும் நம்மள வந்து கை கொடுக்கும்? இந்த மோதிகேர் இண்டஸ்ட்ரி இதன் மூலம் வெற்றி அடைந்த காரியங்கள் நிமித்தமா நாம எதெல்லாம் என்ஜாய் பண்ண போறோம்? இது எப்படியெல்லாம் நமக்கு வந்து கைதூக்கி நம்மள வந்து காப்பாத்தி கொண்டு போகுது? அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துறக்கூடாது. இது சாதாரணமா நீங்க ஒரு ஜாபோ, அல்லது ஒரு பிசினஸோ, அல்லது வேற எந்த மாரியான ஒரு தொழிலோ அப்படின்னு நினைச்சு இத செய்யக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் எல்லாரும் செய்வாங்க. பணம் இருக்கிறவங்க சில பிசினஸ் செய்வாங்க. சில பேக்கிரவுண்ட் இருக்கவங்க சில இது செய்வாங்க. சில டேலண்ட், சில குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாம் செய்ய முடியாங்க. ஆனா இதுல மட்டும் அது முடியாது. ஏன்னா, இது ஒரு லீடர்ஷிப் ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு இண்டஸ்ட்ரி. இது வந்து நீங்க நம்ம ஒவ்வொரு இதுவும் வந்து செதுக்கப்பட்டுக்கிட்டே வரணும். செதுக்கப்பட்டுக்கிட்டே தான் வர முடியும். அந்த செதுக்கும்போது நமக்கு கொஞ்சம் வேதனைகள், நமக்கு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இருந்து தான் ஆகணும். ஆனா, நம்ம முடிவு பரியந்தம் வந்து அத வந்து நாம வந்து அதுல டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். நண்பர்களே, நான் சொல்றேன், இந்த மாரி நம்ம கொடுப்பன இதுல கொடுத்து வச்சிருக்கோம். எந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாரி சப்போர்ட் சிஸ்டம், லிவரேஜ் குடுக்குறது, நம்மளுக்கு வந்து நம்மள நம்மள வந்து எப்படி உயர்வடையணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு டீம் வந்து நம்மள யோசிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, நம்மள விட நமக்கு பின்னால இருந்து இயக்கக்கூடிய இந்த நிறுவனம், நிறுவனத்தினுடைய தலைவர் மிஸ்டர் சமீர் சார், இவங்க நினைக்கிறத விட நம்ம நினைக்கிறது குறைவு. நல்லா நினைச்சுக்கங்க. இப்ப சமீபத்தில நீங்க கூட பார்த்திருப்பீங்க. ஒரு ஆக்டிவேஷன் போனஸ கொண்டு வரதுக்கு யார் நெனைச்சா? நீங்க நெனச்சோமா? நான் நெனச்சேனா? கிடையாது. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து ய நம்ம நமக்கு நெனச்சுட்டே இருக்காங்க. இவங்கள கைதூக்கி விடுறதுக்கு, அட்டுல இனிஷியலா வரக்கூடிய அட்வைசர்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பாருங்க, ஏதோ ஒரு மயிர் இழையில இவங்க ஒரு பாயிண்ட் விட்டு போனா, ஒரு டைரக்டர் கீழனா ஒரு 15 பாயிண்ட் அல்லது ஒரு பிளாட்டினத்துக்கு கீழனா ஒரு 50 பாயிண்ட் ஜிபிடி கீழனா ஒரு 100 பாயிண்ட் விட்டு போனா, அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி உங்களுக்கு கை தூக்கி விடணும்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு புதுசு. ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இது நடந்திருக்கு. போன வாரம் இந்த மந்த் எண்ட் முடியும்போது, எனக்கு நம்ம டவுன்லைன் ஒருத்தர் பேசினார். அவருக்கு கம்பெனியிலருந்து யாரோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஷேர் வாங்குறதுக்கு அவரு எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா 19.97 0.03 பாயிண்ட் குறைவு. இது நானும் கவனிக்கல. அப்போ அவங்க எப்படியோ கவனிச்சு எனக்கு அவரு ஃபோன் பண்ணாரு. சார் ஏதோ ஷேர் கிடைக்குமா சார்? அவரு கொஞ்சம் இதுல வேற ஒரு இண்டஸ்ட்ரியில பெரிய லீடரா இருந்தவரு தான். லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் தான். ஆனா இதுல பொருள் மட்டும் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிளான் இதெல்லாம் அவருக்கு அதுக்கு தாட்டமே நாட்டமே இல்ல. அப்போ அவரு எனக்கு ஃபோன் பண்ணாரு. சார் ஏதோ ஷேர்ல நான் பாயிண்ட் குறைய இருக்கான்னாரு. பார்த்தா ஒரு சிம்பிள் தான். 0.03 அப்ப என்ன சொல்றாங்க? அப் டூ உங்களுக்கு வந்து டைரக்டர் வந்து 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எங்கேயாவது எரர் இருந்தால், உங்களுக்கு அத வந்து நாங்க ஆட்டோவா நாங்க வந்து ஃபில் பண்ணிருவோம். அதுக்கு நீங்க இந்த மாரிலாம் செய்யணும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி அப் டூ நமக்கு பிளாட்டினம் வரைக்கும். இப்ப மேக்ஸிமம் நம்ம இதுல கலந்துக்கிறவங்க பெய்டஸ் டைட்டில் வந்து பிளாட்டினம் வரைக்கும் தான் வர்றாங்க. வேலி டைட்டில் வந்து போகல நெறைய இதுல. அப்போ யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இதெல்லாம் யார் யோசனை பண்ணா? அப்ப இதுதான் நம்ம கிஃப்டட் பெர்சன்ங்கிறது. நமக்கு யோசனை பண்றோமோ இல்லையோ, என்ன நடந்தா இது என்ன செய்யணும்னு. ஆனா அவங்க சயன்டிஃபிக்கா திங்க் பண்ணி, நமக்கு வந்து எங்கேயாவது அது வந்து இதாயிறக்கூடாதுன்னு. நம்ம நெனைக்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப மைனர் தானே. என்ன ஆரம்பத்துல ஒரு நூற்றுக்கணக்கான ரூவா போகுமா? அப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான போகுமா? அப்போ ஆர்டிக்கு மேல ரெட் டைமண்டுக்கு மேல வந்து லட்சக்கணக்குல அது வந்து வேரியேஷன் மாறிரும். அதாவது சிம்பிள் ரேஷியோ தான். இப்ப நீங்க வந்து நம்ம இங்க இருந்து ஒரு ஃப்ளைட்ல புறப்படணும் அப்படின்னு வைங்களேன். ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன். அந்த 360 டிகிரிய நான் கணக்கு பண்ணி சொல்றேன். புறப்பட்ட இடத்துல ஜஸ்ட் வந்து 1 டிகிரி விலகிச்சுன்னா,
புறப்பட்ட இடத்துல எவ்வளவு ஃபுல்லா இல்ல, லேசா அது இப்படி இருக்கும். இப்படி நேரா போறது இப்படி இருக்கும், அல்லது இந்த பக்கம் இருக்கும். இப்படி போனதுனால எங்க போகும்? கொல்கத்தாவுக்கு போக வேண்டியது வந்து அகமதாபாத் போகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதுதான் எரர். அகமதாபாத் போகணும்னு நம்ம புறப்பட்டோம்னா அந்த சின்ன டிகிரி அப்படி லைட்டா சேஞ்ச் ஆகும்போது அது வந்து கொல்கத்தா போயிடும். அந்த மாதிரி தான் இந்த எரர்ல அவங்க கண்டுபிடிச்சி மோடி செக்யூரை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட இதுல இருக்கிறதுல நம்ம பெருமைப்படணும். இத மாதிரி நம்ம பிள்ளைகள் நிமித்தமா, பெற்றோர் நிமித்தமா, அல்லது நம்ம நம்ம நமக்கு நிமித்தமா நம்ம என்னைக்காவது திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போமா ரவும் பகலும்? ஹலோ, கிடையாது. நம்மளே இதை திங்க் பண்ண மாட்டோம். இதெல்லாம் நடந்ததுன்னா நாளைக்கு எப்படி இதுல இருந்து காப்பாற்றப்படணும்? இப்படி நிறைய விஷயங்களை வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், சேர்த்து தான் சொல்லுவேன். நம்ம சாதாரணமா நினைச்சிருவோம். ஆனா அவங்க வந்து அதை பெர்ஃபெக்டா இருக்காங்க. ஒண்ணும் வேண்டாம் பிரதர், சிஸ்டர். நான் என்ன சொல்றேன், ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. சில மாசம் வந்துருது முதல்ல. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுபடி நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து, நீ வந்து ஃபாரின் ட்ரிப்போ, இல்ல கேஷ் அவார்டோ, இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அது முடியது வரைக்கும் நிறைய பேர் ஞாபகத்துல வைக்கல. யார் மட்டும் வச்சிருக்காங்கன்னா, அதுல யார் வந்து அதுல வந்து டிராவல் பண்ணி அதை அடையணும்னு அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க நீங்க. ஒரு சர்க்குலர் குடுப்பாங்க. அந்த சர்க்குலர்ல இன்னென்ன இதுக்கு நீங்க இத செஞ்சா இது கிடைக்கும். இப்ப சமீபத்தில கோவா போறதுக்கு, கோலாலம் போறதுக்கு அப்படின்னு போனாங்க இல்லையா? இதுக்கு என்ன கண்டிஷன்ங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. இங்க இருக்கக்கூடியவங்கலாம் சொல்றேன். அவ்வளவும் வந்து நல்ல லீடர்ஸு. என்ன லீடர்ஸு? நம்ம அட்டெண்ட் பண்ணாலே நம்ம வந்து இதுல வந்து நம்ம நல்ல லீடர்ஸ் தான். அப்போ நமக்கு தெரியாது. ஆனா கம்பெனி வந்து இதுல குடுக்காத ஒன்றை நினைச்சு அத உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு பெருமைமிக்க இண்டஸ்ட்ரியில இருந்து, நாம அத வந்து லட்சியத்த அந்த இது கோல அடையாம போனா, யார் மிஸ்டேக்கு? நேற்றைக்கு முந்தின நாளோ ஒரு நாளு ஒரு சின்ன இத ஓப்பன் பண்ணேன் வீடியோல. அப்போ பிரபல ட்ரெய்னர் ஒரு அம்மா சொன்னாங்க. நீங்க கூட அத கேட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க பிரபல ட்ரெய்னர் தான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க உள்ள ஆடியன்ஸ பார்த்து அது அது வந்து மேக்ஸிமம் யார் இருந்தாங்கன்னா, காலேஜ் உமன்ஸ் காலேஜ் மாரி தான் இருந்தது. அதுல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஹேர்லாம் இருக்கு இல்லையா? அது வேணும்னு செஞ்சாங்களா என்னது இல்லையா? ரொம்ப அத வந்து ஃபுல்லா தலைவிரி கோலமா இருந்தது. அதாவது என்னன்னா, பர்ப்பஸா செஞ்சிருப்பாங்களா? இல்ல அவங்க ஹேர் ஸ்டைலே அதான்னு தெரியல. ஃபுல்லா இப்படி கிடந்தது. உடனே அவங்க கேட்டாங்க, "இந்த மாரி நீங்க என்ன பார்க்குறீங்கல்ல, இப்ப எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோனே அவங்க சொன்னாங்க, "ரொம்ப அலங்கோலம். அலங்கோலமா ஒரு மாரி விகாரமா, ஒரு இதா இல்லாம இருக்கு." அப்ப இப்படி இருந்தா அத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, "என்ன இது பிசாசு மாரி தலைய விரிச்சு போட்டு அலையுது. இல்ல இதுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? தமிழ்ல என்னென்ன வார்த்தையோ இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க" அப்படின்னாங்க. இது என்ன பைத்தியமா? இது என்னமில்லாமோ அவங்கள இவங்க கேட்கறாங்களோ எனக்கு தெரியல சவுண்டு. அந்த அம்மாவே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். கேட்டுட்டு இப்ப நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஆமா அப்படின்னு ஒரு நிலை கண்ணாடியில போய் பார்க்குறேன். பார்த்துட்டு என் முகத்த பார்க்கும்போது, எனக்கு வந்து ஆமா பயங்கரமா இருக்கே அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன், அத என்ன செய்யணும் சரி பண்ணணும், சீப் எடுத்து நம்ம சீவி அதுக்கு வந்து எதோ கிளிப்போ அல்லது வந்து ஹேர் பேண்ட், ரப்பர் இந்த மாரி ஏதோ ஒண்ணு போட்டு அத சரி பண்ணணும். சரிதானா? அப்ப நான் என்ன பண்றேன், எடுத்துட்டு கண்ணாடிய பார்க்குறேன். கண்ணாடியில இது அலங்கோலமா இருக்குது. நான் போய் என்ன பண்றேன்னா, கண்ணாடிய போய் சீவுறேன். ஹலோ! இந்த இடத்துல தான் நம்ம பாயிண்ட் இருக்கு. என்ன பண்றேன், இங்க இருக்கு. ஆனா நான் எங்க கரெக்ட் பண்ணணும்? எனக்கு என்னுடைய தலையில நான் தான் என்ன கரெக்ட் பண்ணணும். ஆனா நான் என்ன பண்றேன், கண்ணாடியில போய் சீவுறேன். இப்ப நான் யாரு? இன்னும் நீங்க என்னலாம் சொல்றீங்களோ, அது கேவலமான எல்லா வார்த்தையும் சொல்றதுக்கு ஆளான ஆளு. என்ன இது வந்து லூசா? மென்டலா? அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நம்ம அதே மாரி தான் ஃபிரெண்ட்ஸ். நம்ம வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது நம்மள. என்ன? நீங்க எப்படித்தான் இருந்தாலும், எதிர்ல அல்லது சுற்றுப்புறத்த நீங்க வந்து யோசித்து நம்ம வளர முடியாது. நம்ம மட்டுமே தான் காரணமா இருக்க முடியும் 100%. அப்ப நான் இன்னைக்கு என்னுடைய நிலைமையில நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னுடைய நிலைமையில நான் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏன் வந்து அந்த வளர்ச்சி
நாம் போதுமான வளர்ச்சி, போதுமான வருவாய், இதை ஏன் நான் எட்டலை, அதுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மற்ற யாரும் காரணம் கிடையாது. இதை வந்து சொல்லவே கூடாது. இண்டஸ்ட்ரி வந்து பிரம்மாண்டமா மோதிக்கேர் இண்டஸ்ட்ரி வந்து பெருகிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, சில ஈவெண்ட் எல்லாம் வந்து நம்ம குரூப்ல போட்டு விடுவாங்க. டாப் லெவல்ல குரூப்ல எல்லாமே வரும். சவுத்துல உள்ள லீடர்ஸ் இந்த மாதிரி ஆல் இண்டியா லெவல்ல உள்ளதுல. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். புல்லரிக்கிற மாதிரி. என்னடா நம்ம இப்படி அசம்பந்தமா நம்ம வந்து இவ்வளவு மோசமா இருக்கமே, இவ்வளவு பிரம்மாண்டமா போயிடுச்சேன்னு. ஆனா நல்லா நினைச்சுக்கிட்டுங்க, இதையெல்லாம் உருவாறதுக்கு மூல சூத்திரதாரியா இருந்தவங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான், தமிழ்நாட்டு லீடர்ஸ் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை இந்த இந்த இத காப்பாத்தல. இந்த சாதனைய நம்ம காப்பாற்றல. இந்த வரலாற்ற நம்ம காப்பாற்றல. அப்ப என்ன இதெல்லாம் முடியும். நம்ம முடிச்சத தான் மற்றவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ், நம்ம முடிச்சத தான் முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வரலாற்ற மறந்துட்டோம். அல்ல நம்மளுக்குள்ள திறமைய, நமக்குள்ள உள்ள பொட்டன்ஷியல், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய வேல்யூவையோ நம்ம மறந்துட்டு, நம்ம ஏனோதானோன்னு இருந்தோம். இப்ப தான் நம்ம கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணணும். என்னய்யா? இதுல என்ன என்ன வேல? ரொம்ப சிம்பிள் திங் தான். அத நான் மாத்தி மாத்தி சொன்னாலும், அதத்தான் நீங்களும் செஞ்சுகிட்டு இருக்கீங்க, செய்ய போறீங்க. ரொம்ப சிம்பிளான வேல தான். அத நாம வந்து நாம எதிர்பார்த்தது மாரி நடக்கணும், நடக்காததுக்கு நான் வந்து அது இல்லன்னா, நான் வந்து சோர்வாயிறேங்கிற மாரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது இல்ல. நமக்கு ஏத்த மாரி நடக்கிறது இண்டஸ்ட்ரி கிடையாது. இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாரி தான் நம்ம மாறணும். நம்ம வருமானம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம யாரோ நிர்ணயம் பண்ற வருமானம் கிடையாது நமக்கு. நம்ம யாரோ வின் பண்ற சலுகைகள் இது கிடையாது. எதிர்காலம் கிடையாது. அப்ப நிச்சயமாவே நமக்கு வந்து இப்ப நான் சொல்றேனேயா, பிஃபோர் 28 இயர்ஸ் நாங்க ஜாயின் பண்ணது. இன்னைக்கு 29 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதே எனர்ஜியோட இன்னைக்கு வந்து டிராவல் பண்ண முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா முடியல. அதையும் சொல்லிர்றேன். அப்போ என்னன்னா நம்மளுக்கும் அதேதான். உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அநேகருக்கும் ஒரு 25 வருஷம், 30 வருஷம் கழிச்சு, இதே எனர்ஜி, இதே வியூ, இதோட நீங்க டிராவல் பண்ண முடியுமான்னா, முடியக்கூடாதுன்னு இல்ல. ஒரு சிலருக்கு வேணா முடிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் மைனர் பெர்சன்டேஜா தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த இது ஈடு கொடுக்க முடியாது. ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, இல்லையா? ஃபினான்சியல் இது இருக்கு. ஃபேமிலி செட்டப். ஃபேமிலில என்ன ஆயிரும்னா, பேரன் பேத்தி ஆயிருவாங்க. நம்ம ஒரு சிங்கிளா இருந்திருப்போம், மேரேஜ் ஆயிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிராண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் உருவாவாங்க. அப்போ அப்போ அங்க வந்து சிச்சுவேஷன் மாறும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி அப்டேட்டு. அது ரொம்ப நம்மள வந்து இது பண்ணும். டெக்னாலஜிய வந்து நம்ம வந்து நெறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கோம். இப்போ வந்து அதெல்லாம் மாறி இருக்கும். அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில, நம்ம அந்த ஸ்பீடு போ முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம வந்து நல்லா வந்து அத வந்து டெவலப் பண்ணிறணும். இது நமக்கு காலம் நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். இது காலம் இல்ல ஆனாலும். அடுத்து நம்ம திங்க் பண்ண வேண்டியது நல்லா பார்க்கணும். இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா என்னவே தான் சொல்லிக்கிறேன். நான் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சரி அங்கேயும் ஒரு 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அந்த பார்ட் டைமா பண்ணேன். அப்புறம் ஃபுல் டைமா மாறிக்கிட்டேன்னு வைங்களேன். அப்போ அந்த இடத்துல இப்போ எனக்கு வந்து அங்கேயும் நான் வந்து ஒரு ஹேண்ட்சம் இது பென்ஷன்ஸ் நான் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சாட்டிஸ்ஃபைடா அதில வாழ்றது தான் இப்போ என்னுடைய கொலீக்ஸ் வந்து நாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் நெறைய பேர் வந்து நாங்க வாக்கிங் போவோம். சண்டே நாங்க போறதுனால தான் நான் இத வந்து இந்த இதுக்கு அட்டெண்ட் பண்ண டைம் கேட்டேன். ஏன்னா சண்டே நான் புறப்பட்டு சர்ச்சுக்கு போறதுனால. அதனால என்ன அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருமே அந்த பென்ஷன்ல ரொம்ப ஹேப்பியஸ்ட்டா பேரன் பேத்தி அல்லது வந்து வீட்ல 2 பேரு அல்லது பிள்ளைகள் அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அன்னைக்கு செய்து வச்சதுனால, இதன் மூலமா இன்னைக்கு நேற்றைக்கு நேற்றைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு. நாங்க முடிச்சுட்டு சில இடத்துல ரிலாக்ஸா நின்னு பேசிட்டு இருப்போம். அப்ப என்ன கேட்கிறாருன்னா, "இந்த ஆண்டு இன்னும் போகலையா? ஃபாரின்." அப்ப நான் தான் அப்படிதான் யோசிச்சேன். ஆமா, போன வருஷம் தாய்லாந்து போனோம். அதுக்கு ஒரு ஸ்பெயின் போனோம். அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரியா நினைச்சுக்கிட்டு கரெக்ட்டா கேட்கிறாரே. "இல்ல இருக்கும். இன்னும் நாள் இருக்குல்ல." எனக்கு இருக்கு இப்ப கூட கேஎல்‌க்கு நம்ம போலாம் கோலாலம்பூருக்கு. ஆனா எனக்கு வந்து கோலாலம்பூர் கம்பெனி மூலமாவே 5 ட்ரிப்ஸ் போயாச்சு. அப்ப அதனால எனக்கு வந்து சில இது வந்து புதுசா இப்ப ஸ்பெயினுக்குன்னு சொன்னாங்க. யாரும் சொல்லனாலும் போனேன். ஏன்னா அந்த மாரி. அப்போ நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நீங்க எந்த டிராவலுக்கு அடுத்து போணும்னு நெனைக்கிறீங்க? இது நம்ம முன்னால வைக்கப்பட்ட கொஸ்டின்ஸ்.
நம்ம அதை வந்து நமக்கு வந்து எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அது. நிறைய பேர் நான் ஃப்ளைட் ஏறலன்னு சொல்றவங்க மத்தியிலையும், நிறைய பேர் அப்ராட் போகலங்கிறது மத்தியிலையும், அப்ப இதெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். நீங்க பிராக்டிகலா நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல இருக்கிறதுனால உள்ள பெருமை நிறையா. இப்ப நான் உங்ககிட்ட உரையாடுறேன். நம்ம ஒரு Zoomல இருக்கோம் அப்படின்னா, உங்க உங்க ஏரியாவுல ஒரு ரிட்டயர்ட் பெர்சன்ஸ் எத்தன பேர் இந்த மாரி உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க? அ நெறைய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நம்ம இன்னைக்கு சொல்றத கேட்கறதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது வந்து த்ரூ திஸ் Zoom ஒன்லி நாட் ஒன்லி வெளியேயும் இருக்கு நமக்கு. அப்போ வந்து நான் என்ன சொல்றேன், இந்த மாரியே நீங்க பெருமையா நினைக்கணும். ஏன்னா சிலருக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாமயே மென்டலி அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே மொபைலு, மத்த லேப்டாப் அதுக்குள்ள மூழ்கி கிடக்கும்போது, ஐபேட் அதில போயிடுறாங்க இல்லையா? அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கலந்துரையாடுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்படி ஸ்டெப்பா ஒண்ணு ஒண்ணையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் நெறைய இருக்கீங்க. நல்லா நல்லா இங்க வந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே மோஸ்ட்லி இங்க இருக்கவங்கலாம் எனக்கு யங்ஸ்டர் தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து என்னன்னா, இப்படி இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்கமேங்கிற பெருமையில நம்ம போகணும். அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர்ஸ் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா, லோன்லி ஆகுறதுல இருக்கு. இந்த மாரி ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யாருமே கண்டுக்கிடாத ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருப்போம். டிராவல் இப்படி எல்லாத்தையும் இதுல உள்ளடக்கிய ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு, அப்ப அதுக்கு நான் என்ன எஃபோர்ட் போட்டிருக்கேன்? இப்ப வெளிய எல்லாரும் என்ன எஃபோர்ட் போடுறாங்க? ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்காங்கன்னு வைங்களேன். கவர்ன்மெண்ட்லயோ, பிரைவேட்லயோ அல்லது தொழில். அவங்க என்ன அவங்க காலத்த மட்டும் தான் அவங்க குடும்பத்த மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்டட் லீடர்ஸ் அவங்க, அவங்க காலத்த, அவங்க பிள்ளை குட்டிகள், குடும்பத்த மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில உங்க குடும்பங்கிறது விரிந்த குடும்பம். உங்க டவுன்லைன் நெறைய பெருக, 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 பெருக அதெல்லாம் உங்க குடும்பம். இவ்வளவு அவங்களுக்கு பின்னால இருக்க குடும்பத்தைக்கும் நீங்க சேர்த்து செய்றீங்க. எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் தெரியுமா? எவ்வளவு ஹேப்பியா இத செய்யணும் தெரியுமா? இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கே. இத நான் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. நெறைய பேர் அதெல்லாம் நினைக்கிறதில்ல. ஓடுறாங்க, சாடுறாங்க எல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நேரா அந்த முயல் படுத்த மாரி படுத்துட்டு, பிறகு ஓடுறது அப்படி சாடுறது. பிறகு ஆமையும் ஜெயிச்சுட்டு போகும், எல்லாரும் ஜெயிச்சுட்டு போவாங்க. அது ஒரு கதை தான். அது அது வேற விஷயம். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து உள்ள சிறப்புகள நெனச்சு, நெனச்சு, நெனச்சு நமிச்சு, அப்படியே வந்து நம்ம கூடுதலா எனர்ஜி குடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, நடக்கலன்னா சோர்ந்து போறோம். கரெக்ட்? எனக்கு இது இன்னைக்கு நான் நெனச்சேன், இந்த மாசம் இத நெனச்சேன், இவங்கள நெனச்சேன். அதனால என்ன பண்ணிர்றோம், நம்ம வந்து சோர்ந்து போறோம். அங்க தான் நம்ம வந்து ஸ்பீட காட்டணும். அதாவது ஒண்ணு பாத்துக்கங்க ஃபிரெண்ட்ஸ், இதுல வந்து. அதாவது உங்களுக்கு ஒண்ணு இன்னைக்கு வந்து உங்கள் முகத்த பார்த்த உடனே, அவங்களுக்கு என்ன தோணணும் அப்டின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் சிரிச்சாப்புல இருக்காரே, எப்ப பார்த்தாலும் இவரு வந்து கொஞ்சம் வந்து நீட்டா இருக்காரே, எப்ப பார்த்தாலும் இவரு வந்து வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரே ஜாலியா. இந்த மாரி நம்மளுக்கு இருக்கணுமே அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நீங்க அட்ராக்டிவா தான் இருக்கணும். நம்ம சமுதாயத்துல எப்படி தெரியுமா ஃபிரெண்ட்ஸ்? நான் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும்போதே இத வாட்ச் பண்ணேன். சேலரி போட்டுருவாங்க 31 30த் போடுவாங்க. ஏப்ரல் தவிர மீதி மாசம்லாம் அதுல வரும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, எங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக் 10 நாள் கூட இருக்காது. 1 வாரம் கூட இருக்காது. கடைக்கு போக என்ன, பூ வாங்கி குடுக்குறது என்ன, இப்ப வீட்டுக்கு இது பண்றது என்ன, சினிமாவுக்கு போறது என்ன, என்னெல்லாம் உண்டோ செய்வாங்க. செகண்ட் வீக்கு அது வேற மாரி போயிருவாங்க. 3 வீக் மேல பார்த்தீங்கன்னா, நோயாளியா மாறிருவாங்க. நீங்க அத நீங்க நல்லா யோசனை பண்ணீங்கன்னா தெரியும். இது நடந்துகிட்டே வரும். அப்ப இதே தான் இந்த இண்டஸ்ட்ரியில என்ன பண்றோம்னா, நம்ம வருமானம் வந்து டைட்டில் வந்துன்னா, நல்லா டீக்கா போறது, அத பேசுறது, கம்பீரமா பேசுறது, ஒழுங்கா இப்ப என் ஆம்பளையா இருந்தா ஒழுங்கா ஷேவ் பண்றது, ஒழுங்கா ட்ரெஸ் கோட் பண்றது. இல்லன்னா நம்ம முகத்திலே காட்டிர்றது. நம்ம முகத்திலே எதிர்ல வர்றவன காட்டுறது. அவன் நினைப்பான், இவன் என்னமோ ஊத்திக்கிருச்சுப்பா. இவனுக்கு ஏதோ பிரச்சனை. இவன் ஓஞ்சான். அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மள வந்து நம்ம மாத்திக்கிடுவோம். ஷேவ் பண்றதில்ல, ட்ரெஸ் கோட் பண்றதில்ல, ரொம்ப ப்ராப்பரா நம்ம வேர் பண்றதில்ல, ஷூ, சாக்ஸ் போடுறதில்ல. இப்படி. அப்ப இத யார் கொண்டு வரா? நமக்கு இருக்க நம்ம தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா, மறுபடியும் என்ன ஆயிரும்? நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. அப்புறம் வந்து 0க்கு வந்துருவீங்க. பிறகு ஸ்டார்ட் பண்ணணும். இது இல்ல.
இருக்கு இல்லைங்கிறது இல்ல. உங்களை பார்த்தால் வெகுண்டு எழுந்து இந்த மாதிரி இருக்கணும்யா இருந்தா. இவரு கூட இருக்கணும்யா. இவரு செய்யற தொழில செய்யணும். அப்படிங்கிற அளவுக்கு உங்கள பார்க்கிறவர்களுக்கு, உங்க சொந்த பந்தங்களுக்கு, நட்பு உறவுகளுக்கும் இருக்கணும். கரெக்ட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொந்தங்கள்லயே கூட டவுன்லைன்ஸ் இருப்பாங்க நெறைய பேரு. இது ஒரு நல்ல விஷயம். அதுவும் எனக்கு வந்து எதிர்கொண்ட குமார் ஃபேமிலிய நெனச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சதுனால. அதே மாரி என்னன்னா, நம்ம வந்து சொந்தங்கள்ல கூட இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க வந்து அத மோல்டு பண்ணணும். என்ன மோல்டு பண்ணணும்? அதாவது அங்க ஒரு டவுன்லைனா இருக்காரு அப்டின்னா, அவரு ஒரு ப்ராடக்ட்டையோ அல்லது ஒரு அட்வைசரையோ ஜாயின் பண்ண வைக்கிறாருன்னா, அதனோட பெனிஃபிஷி வந்து அதனுடைய லீடரா இருக்கக்கூடிய அவங்க அப்ளைன் அந்த சொந்தங்களுக்கும் போகும். அப்போ அத வந்து வெல் எஜுகேட் பண்ணணும். தனியா உட்கார்ந்து. அப்ப இது நீ செய்ய ஆரம்பிச்சேன்னா, அப்ப நம்ம ஏன் அத நான் சொல்றேன்னா, நம்ம சில நேரங்கள் வந்து சொந்த பந்தங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். குடுப்போம். ஏன்னா, அந்த மாரி சொசைட்டி தான் நம்ம சொசைட்டி. அவங்களுக்கு அங்க ஒரு ஃபங்ஷன்னா, அல்லது அங்க ஒரு ஒரு இல் இல் அதாவது உடல்நலம் பாதிக்குதுன்னா, அல்ல வேற ஏதோ பிரச்சனைன்னா, உங்களையும் பாதிக்கும் அது. அப்படிதான் நம்ம பைண்டடா இருப்போம். நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம். அப்போ அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வந்து செய்ய வேண்டியது, அல்லது அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியது, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலே உங்களுக்கு வெல்த்தா கொண்டு வரதுக்கு அவர் சப்போர்ட்டிவா இருக்க முடியும். அப்ப இத நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காலாம் வராது. யாருக்கும் ஏறாது. எனக்கே ஒருத்தர் சொன்னா தான் ஏறும். அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி ஏறும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இதையும் நீங்க எஜுகேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்முடைய செயல்பாடு வந்து இன்னும் வந்து ஸ்பீட் பண்ணணும். ஒரு ஆள் வந்து சுகமில்ல, பலவீனம் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? அவர ரொம்ப கேர் எடுப்போமா? ரொம்ப செலவழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போறதா இருந்தாலும் சரி, இல்ல சத்துள்ள ஃப்ரூட்ஸ் மத்த இது நமக்கு டயட் குடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் செய்து தேத்துறதுக்கு தானே முயற்சி பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணிர்றோம்னா, இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து பலவீனமா இருக்கோம், பலப்படல அப்படின்னோனே, நம்ம இன்னும் கீழ பலவீனமாக தான் பார்க்கிறோமே தவிர, இன்னும் கொஞ்சம் கூடுதலா எழுந்திருச்சு செயல்படணுமே, உற்சாகமா செயல்படணுமே, நம்ம டிராவல் அதிகப்படுத்தணுமே, ஹோம் மீட்டிங் அதிகப்படுத்தணுமே, ப்ராடக்ட்ட கஸ்டமர இன்கிரீஸ் பண்ணணுமே, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம டவுன்லைன் கிட்ட வந்து நம்ம வந்து அந்யோன்யம் வச்சுக்கணுமே, அப்படிங்கிற இது நம்மட்ட நிறைவேற்ற இல்ல. இதெல்லாம் மாத்தி எடுங்க. மாத்தி எடுங்க. மனுஷனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கி, அத உற்சாகப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இல்லன்னா ஃபீல் பண்ண வேண்டியது நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா, நான் வந்து சில விஷயத்துல இன்னும் என்னுடைய ஜெபி சார நெனச்சு நெனச்சு ஏங்குவேன் சில நேரம். எனக்கு குடுத்த என்னுடைய அப்ளைன நெனச்சு. எனக்கு அவ்வளோ தூரம் நான் வந்து மரியாதை வச்சிருப்பேன். அந்த மாரி உங்களுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து, உங்கள வந்து இன்னைக்கு உற்சாகப்படுத்துற காரியங்கள் இருக்கிறது, தூண்டுகோல் பண்றது இருக்கும்போது, அதன் மத்தியிலே நீங்க ஜெயிச்சிரணும். கரெக்ட்டா? அத விட்டுப்புட்டு அதுக்கப்புறம் நம்மள யாரையும் வந்து நம்ம ஒண்ணும் கேட்பார் இல்லாம கிடக்கமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சில நேரம் இந்த சிவாஜி டீம்ல அது இருக்கும். ஏன் இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் உங்கள வந்து நல்லா பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு. அது கூட சிலருக்கு வந்து சரி சோர்வாகுறதுக்கு என்ன இப்ப யாரும் அந்த அளவுக்கு இல்லையே! அப்படி இல்ல. இவரு வந்து இன்னொரு சிறந்த மேனேஜர் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. சாதாரண ஆள் கிடையாது. மிஸ்டர் சபி சார். அத நீங்க மறந்துறக்கூடாது. ஓகே. அதனால நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாட்டை உறுதி செஞ்சு, வேகமாவும், எந்தூசியாசமாவும் ரொம்ப ஹேப்பியா நம்ம செய்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த இண்டஸ்ட்ரிய நம்ம விட்டுட்டா, வேற எதையும் நீங்க நெனச்சு பார்க்கறதுக்கே நம்ம சொசைட்டில வழியே கிடையாது. நீங்க ஜாப்பு அது, இது அது வியாபாரம் எதனாலும் நெனச்சு பாருங்க. நாட் கம்பேர் வித் திஸ் இண்டஸ்ட்ரி, மோடி கேர் இண்டஸ்ட்ரி. ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். 1 டஜன் மேல சந்திச்சிருக்கோம். இந்த 1 டஜன் போதும். இந்த உலகத்தையே மாத்திரலாம். ஓகே. தேங்க் யூ வெரி மச். நம்பி